ஹலோ பாஸ். ஸோ நம்ம ஒரு பிக்கஸ்ட் கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்கோம், Sony A7 Mark IV. ஸோ அது எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பற்றி எல்லாமே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது பார்க்கலன்னா ஐ பட்டன் கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம், ரோல் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த Sony A7 Mark IV பாக்ஸ். இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஈகராக இருக்கீங்களா? நீங்களும் சோனிக்கு அப்கிரேட் பண்ண போகிறீங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இந்த கேமரா பற்றி நம்ம சேனலில் வரும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் யூ ஆர் அப்கிரேடிங் டு Sony A7 IV. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் பெல் பட்டன் அமைக்கி வச்சு நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? Sony A7 Mark IV இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் ஹைப்ரிட் கேமரா. ஸோ ஹைப்ரிட்னா போத் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா சோனின்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. 3 years வாரண்ட்டி. இதில் 2 years பில்லோட கவர் ஆகும், 1 year நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் கவர் ஆகும். அண்ட் பண்டில் பேக் இது அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெமரி கார்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சோனி. ஸோ இப்போ வர எந்த ஒரு பாக்ஸ்லேயும் மெமரி கார்டு இருக்காது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிராண்டிங் இருக்குது. ரைட் சைட் திருப்பினீங்கன்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2,62,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரைஸு. இது ஒரு கிட் பேக்குங்கிறதால இவ்வளோ காஸ்ட்டு. அண்ட் நான் லென்ஸை சேல் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே லென்ஸ் இருக்காது. அண்ட் அப்படியே திருப்பி அந்த பக்கம் பார்த்தா Sony Alpha 7 IV E-mount ஃபுல் ஃப்ரேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே சில ஆக்சசரிஸ் பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோனியோட பாடி அண்ட் லென்ஸோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 33 மெகாபிக்சல் XMR RCMOS சென்சார் இருக்குது. லேட்டஸ்ட் பயான்ஸ் XR இமேஜ் ப்ராசஸிங் இன்ஜினில் இந்த சென்சார் ஒர்க் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்டு என்ன மெமரி கார்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. சோனியோட டஃப் கார்டு ரொம்ப காஸ்ட்லி. பட் இதில் என்னென்னா V90 கார்டு தான் 4K 60க்கு பெட்டராக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் கேபிள் இருக்குது. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்ரி இருக்குது. அண்ட் இது அந்த சோனி அடாப்டர். இந்த அடாப்டர், பவர் கேபிள் அண்ட் ஃபைனலி இப்போ USB டைப் C போர்ட்டுக்கு USB கேபிள் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம பேட்டரியை கேமராக்குள்ளேயே வச்சுட்டு சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த பவர் கேபிள் அண்ட் இந்த அடாப்டர் அண்ட் டைப் C கேபிள் மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம பேட்டரியை கேமராக்குள்ளேயே வச்சு சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் மஸ்ட் பி அப்ரிஷியேட்டட். அண்ட் இதுதான் அந்த பேட்ரி. ஸோ இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம லெதர் ஸ்ட்ராப் இருக்குது. Sony A7 IV பிராண்டிங்கோட நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இது பேசிக் தான். இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த A7 IV பாடி, இதோட பேக்கிங்கே நல்லா இருக்குது. அந்த சாஃப்ட் கிளாத். ஸோ உள்ளேருந்து கேமராவை எடுத்துடலாம். மாதிரி பார்க்க அப்படியே செக்ஸியாக இருக்குல்ல. எனக்கு பிடிச்சது அந்த ஆரஞ்சு கலர், அந்த சாஃப்ரான் கலர், அந்த ரிங்கு தாங்க. இந்த லென்ஸ் மாட்டுற இடத்துல பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, லுக்காக இருக்குது. டாப்பில் சோனி பிராண்டிங், ஈவன் சோனி பிராண்டிங் அந்த பாடி கேப்லேயும் இருக்குது. E-mountனு மென்ஷன் ஆகிருக்கு. Alpha 7 பிராண்டிங் ரைட்டில் இருக்குது. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹூக் இருக்குது. ஸோ அப்படியே திருப்பினோன்னா அந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன், ஜாய்ஸ்டிக், கண்ட்ரோலர்ஸ், கஸ்டம் பட்டன்ஸ், வியூ ஃபைண்டர், மெனு பட்டன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே ஸ்க்ரால் பட்டன்ஸ், அதாவது நீங்கள் அப்பச்சர், ISO, ஷட்டர் ஸ்பீட் எல்லாத்தையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஊர்பட்ட ஸ்க்ரால் பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் இன்பில்ட் ஃப்ளாஷ்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஃப்ளாக்ஷிப்ஸ்லலாம் இருக்காது. ஸோ டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா A7 IV பிராண்டிங் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ஷூ இருக்குது. ஸோ இன்பில்ட் ஃப்ளாஷ்லாம் கிடையாது. எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கோ இந்த ஹார்ஸ் ஷூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸை தொலைச்சிடாதீங்க, சேஃபாக பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் வீடியோ டு ஃபோட்டோ டு SNQ, அதாவது ஸ்லோ அண்ட் குவிக் மோடு, 3 மோடு மாற்றுறதுக்குள்ளே அந்த பட்டன்ஸும் ட்ரிகர்ஸ் என்ன சொல்கிறது அதுவும் இருக்குது. ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது.
அண்ட் டாப்பில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக் ஜாக் இருக்குது. ஸோ மைக் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே 3.5mm ஜாக் தான். நோ கனெக்டர்ஸ் நீடட். மைக் ஜாக், ஹெட்செட் ஜாக் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த அடாப்டர் அண்ட் பவர் கேபிள் யூஸ் பண்ணி டேரெக்டாக பேட்டரியை உள்ளே வச்சே சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி போர்ட் இருக்குது. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் HDMI ஃபுல் கேபிள், அதாவது HDMI போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அப்படியே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நம்ம எந்த அடாப்டர்ஸோ இல்லை கனெக்டர்ஸோ யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார்டு இன்புட், அதாவது கார்டு உள்ளே போடுறதுக்கு 2 ஸ்லாட் இருக்குது. மேலே வந்து CF Express Aவும் UHS 2 கார்ட்ஸும் போடலாம். கீழே வந்து UHS 2 கார்டு மட்டும் போட முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டுத்துலேயும் ரைட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கார்டில் ரைட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் ஒரு கார்டில், வீடியோவில் ஒரு கார்டு, அப்படி மாற்றி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன். சோனியில் ரீசெண்டாக ZV-1க்கு அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் நிஜமாகவே ஒரு நல்ல விஷயம், நம்ம தெரியணும்ல. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸோ ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் அண்ட் த நியூ சோனி மெனு சிஸ்டம் ரெண்டுமே சேர்ந்து கேமராவை செமையாக ஆக்க போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் மற்றபடி பார்க்க ரொம்பவே செக்ஸியாக இருக்குது கேமரா. அப்படியே பார்க்க செம்மையாக இருக்குது அண்ட் ஹெவியாக தான் இருக்குது. மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம்னால ஹெவி, வெயிட் கம்மியெல்லாம் இல்லை, ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இந்த பண்டில் பேக்கில் பார்த்தீங்கன்னா கேமரா பேக் கொடுக்குறாங்க. A7 IIIக்கு இருந்த அதே கேமரா பேக். ஸோ A7 IV அதே தான், நோ அப்கிரேட் இன் தேட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜர். ஸோ பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டர்னலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்டரி சார்ஜரும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ கேமரா ஓரம் வச்சுட்டு லென்ஸை பார்த்துடலாமா? ஸோ நாம் வாங்கின லென்ஸ் பார்த்திங்கன்னா Sigma 2870 f2.8 லென்ஸ். இது வந்து ஒரு கான்டெம்ப்ரரி லென்ஸ். 66K ஆச்சு. ஸோ நீங்கள் பட்ஜெட் நிறைய வச்சுருந்தீங்கன்னா கோ ஃபார் 2470 f2.8 சிக்மாவோட ஆர்ட் லென்ஸ். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட வைடராக இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 to 25K கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ஐ டென்ட் want to spend that much. So just open பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் few manuals and warranty card. உள்ள அந்த லென்ஸ் எடுத்துலாம். லென்ஸ் ஹூட் இருக்குது. பேசிக்ஸ் இது எடுத்து ஓரம் வச்சிடலாம். அண்ட் லென்ஸ் எடுக்கலாமா? பார்க்க செம்மையாக இருக்குல்ல, ஒரு கிளாசிக் ஃபினிஷ் இருக்குது. அந்த பில்டுலே தெரியுது சிக்மாவோட பிராண்டிங். அண்ட் மேனுவல் டு ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்விட்ச் இருக்குது. ஃபோக்கஸ் ரிங், ஜூம் ரிங், முன்னாடி லென்ஸ் கேப்பில் சிக்மா பிராண்டிங், பின்னாடி கேப்லேயும் சிக்மா E-mount அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே செமையாக இருக்குது. இதோட ஃபினிஷ் தான் ஒரு கிளாசிக் லுக் இருக்குது அப்படியே பார்க்க. ஸோ இப்போ நம்ம லென்ஸையும் கேமராவையும் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஆகா, அந்த டிக்கு சவுண்டு இருக்கே, லென்ஸும் கேமராவும் சேர்றப்போ நல்லா இருக்குல்ல, பார்க்கவே ஒரு செம்ம ப்ரொஃபஷ்னல் லுக்கு வருது. ஸோ எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சோனி A7 IV வித் த சிக்மா லென்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேமரா நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஹேண்ட் க்ரிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பாயிண்டிங் ஃபிங்கர் வந்து கரெக்டாக ரெஸ்ட் ஆகிற மாதிரி அந்த டாப்பில் மட்டும் ஒரு சின்ன கேப் மாதிரி, அதாவது பள்ளம் மாதிரி வச்சுருக்காங்க. அது நிஜமாகவே செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல எர்கனாமிக் டிசைன்னே சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் அண்ட் குவாலிட்டி பில்டு வைஸ் கேமரா நிஜமாகவே செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? அப்படியே தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ கேமராவோட அதர் ஸ்பெக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து 4K 10-bit 422 ரெக்கார்டிங் பண்ண முடியும். 4K 30 fps ஃபுல் ஃப்ரேம்லேயும் 4K 60 fps சம் க்ராப் இருக்குது. அண்ட் இதில் வந்து 10 fps இன் போத் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஷட்டர், எலக்ட்ரானிக் ஷட்டர் வாய் ரோல் ஆகுது. ஸோ ராலேயே ஃபோட்டோ எடுக்க முடியும் 10 fps. அண்ட் ISO வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 51,200, எக்ஸ்டெண்டட் அப் டு 204,800. ரொம்ப ஹியூஜ். இது லோ லைட்டில் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதுதான் பேசிக்கான ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த கேமரா பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே பாஸ், வீடியோ எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ, இந்த கேமரா பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆட்டோ சவுண்ட் வருது. ஆசை காத்துல தூது விட்டு